ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 111. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 053. இதில் நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 508. 508னா 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 05. ஆனால் போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த மந்த்து செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்று நம்பர் 053, அதுக்கு முன்னாள் நம்பர் 244. இப்போ இங்கே பி போர்ட் மட்டும் பாருங்கள். நேற்று ரிசல்ட்டும் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லையும் இப்போ 4-5, 4க்கு அடுத்து 5ன்ற நம்பர் இருக்கா? இதே மாதிரி இந்த செப்டம்பர் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட் ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே 465, 978, அதுக்கு அடுத்த நாள் 312. 312, அதுக்கு அடுத்த நாள் 020, அதுக்கு அடுத்த நாள் 528. இங்கே பி போர்ட் மட்டும் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே 6, 7ன்னு இருக்கும், இங்கே 1, 2ன்னு இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் பி போர்டில் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 6, 7 எடுத்தால் 42. 42னா 4 இல்லைன்னா 2 எடுத்தால் கூட 2 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 1, 2, 1 × 2 பார்த்தீங்கன்னா 2 தான். 2 அதுக்கு அடுத்த நாள் சி போர்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட்டில் பி போர்ட் நம்பர் 5, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் பி போர்ட் நம்பர் 4. இப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 4, 5 எடுத்தால் 20 தான். 20னா 2 இல்லைன்னா 0 பாஸ் ஆனால் நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். அடுத்த நம்பர் பி போர்டில் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 6, 7, 42னா 2 பாஸ் ஆகிருக்கும். 1 × 2னா 2 இங்கே அடுத்த நாளில் இருக்கும். இப்போ 4, 5 எடுத்தால் 20. 20னா 2 இல்லைன்னா 0, இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். 2, 5, 8 இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். 2, 5 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து 8 பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டும் எடுத்து பார்க்குறீங்கன்னா இப்போ இங்கே 722, 295, 385, 2, 5, 8. இப்போ இங்கே 272, 465, 978 இப்படி எடுத்தாலும் 2, 5, 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 244, நேற்று நம்பர் 053, 2, 5 நம்பர் இருக்குது. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 8 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் வந்து இந்த செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 2, 5 நம்பர் இருந்தாலே அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 இருக்கும். இங்கே 2, 5, 8, 2, 5, 8. இப்போ 2, 5 இருக்குது, 5ன்ற நம்பர் இருக்கிறதுனால 8 பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ ரிசல்ட் நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா 129, 053. இந்த 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9. 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9 நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு மறுநாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 019. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 649, 729. 3வது டிஜிட் 9னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் இங்கே 9 பாஸ் ஆகிருக்கும். 809, 978. இங்கே 3வது டிஜிட் 9னா அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 1. 329. இங்கே வந்து 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9னா அதுக்கு அடுத்த நாள் 0 இருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 129, 053. 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9. இன்னைக்கான ரிசல்ட்லையும் இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகணும். 019. ஏற்கனவே 0ன்ற நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அதே மாதிரி இந்த மெத்தட்லையும் 0 கிடச்சிருக்கும், 019. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கேல்குலேஷனில் 2, பி போர்டில் 019, சி கேல்குலேஷனில் 8. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எடுத்துகிறோன்னா 208, 218, 298. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 20, 21, 29, பிசி 08, 18, 98, ஏசி பார்த்தீங்கன்னா 28. இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டாங்க. ஏ போர்டில் 2, பி போர்டில் 019, சி கேல்குலேஷனில் 8. பாக்ஸ் வந்து 208, 218, 298. இப்போ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.